ஒரு நகர இந்த நெல்லை மாநகரத்தினுடைய ஒரு பெரும் கவிஞர் கலைஞர் மீதும் தமிழ் மீதும் அளவற்ற பற்றுதலை வைத்திருக்கிற நல்ல ஒரு பண்பாளர் அன்பிற்கினிய கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களே முன்னிலை வைத்து இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தேசிய வாசிப்பு இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய நண்பர் தம்பான் அவர்களே, இங்கே முன்னிலை ஆற்றி சென்றிருக்கிற பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய ஐயா கவிஞர் சுப்பையா அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வசந்தமாக வரவேற்று அமர்ந்திருக்கிற தாமிரபரணி வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் முனைவர் சரவணகுமார் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கிற தம்பி கந்தசாமி அவர்களே, இந்த அவையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கவிஞர் சேஷா பிரபு அவர்களே, காந்திமதி வேலன் அவர்களே, அன்பிற்கினிய வள்ளி சேர்மலிங்கம் அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் புன்னை செழியன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற நல் நூலகர் மரியாதைக்குரிய நண்பர் அகில முத்துக்குமார் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற கவிஞர் முத்துசாமி அவர்களே, உலக திருக்குறள் மையத்தை சார்ந்த ஐயா பெரியவர் புலவர் ராமசாமி அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கு வருகின்ற அன்பிற்கினிய நல்ல ஒரு சொற்பொழிவாளர் சிவ மாரிமுத்து அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் தச்சை மணி அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2000 கூட்டத்துக்கு மேல நம்ம பேசுகிறோம் வாழ்க்கையில. ஆனா முதலாக இசையோடு பேசுகின்ற கூட்டம் இந்த கூட்டம் தான். இங்கே வருகை தந்த போது ஒரு தலைவருக்கு எப்படி முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அவையில் தலைவர் கலைஞருடைய படத்தை வைத்து, அந்த படத்தை வைத்ததோ போல இல்லாமல் சுற்றி அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் வைத்து வணங்க செய்தார்கள். அதை பார்க்கிற போது சாமிக்கு படையல் போட்ட மாதிரியே இருக்கு. நூல் படையல். ஆனா அவர் உண்மையிலே சாமிதான். தமிழகத்தில் 8 கோடி மக்களுக்கும் அவர் சாமிதான். 8 கோடி தமிழர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சாமிதான். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னாலே அருமையாக இந்த விழாவில் நான் சிறப்பாக கலைஞருக்கு முன்னால் பாப்பா குடியார் அவர்களை பற்றி 2 நிமிஷம் பேசியாகணும். இந்த விழாவை அவருடைய முயற்சியில் தான் இது நடந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடியதோ கொண்டாடவில்லையோ, சிறப்பாக கொண்டாடப்பட்டதோ இல்லையோ, பாப்பா குடி செல்வமணி அவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். 100 நாள் விழாவாக பல லட்சங்கள் அதில் இழந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு பல்வேறு சூழலில் இன்றைக்கு தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நமக்கு என்ன லாபம் என்று பார்க்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ தமிழ் செம்மல்கள் வாங்கியவரை நான் பார்த்து விட்டேன். 10 பைசா பயிர்ந்து எடுக்க மாட்டான். ஆனால் தமிழ் மேல் இருக்கின்ற பற்றுதலில், கலைஞர் மேல் இருக்கின்ற பற்றுதலில் நான் எதை வேண்டுமானாலும் செலவழிப்பேன் என்று சொல்லி தன்னை ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் சமீபத்தில் புத்தகம் வெளியிட்டேன். புத்தகம் வெளியிட்ட உடனே பெருமைக்காக சொல்ல 25 நாட்கள் 200 புத்தகம் தீர்ந்து போச்சு. திரும்ப ஒரு 200 புத்தகம் போட்டிருக்கேன். ஒரு நண்பர் அந்த புத்தகத்தை படிச்சு எனக்கு போன் பண்ணார். போன் பண்ண உடனே புத்தகம் சிறப்பாக இருந்துன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாருன்னா, நீங்க போட்ட சாப்பாடு நல்லா இருந்ததுன்னாரு. அப்ப நினைச்சேன் இவர் கடைசி வரைக்கும் இருந்திருக்காருன்னு நினைச்சிட்டேன். திருப்பி சொன்னாரு, இதுக்கெல்லாம் உங்க வீட்டம்மா எப்படியா சம்மதிக்கிறாரு. இதுக்கெல்லாம் உங்க வீட்டம்மா எப்படி சம்மதிக்கும்? ஏன்னா இவன் பார்த்த புத்தகத்தில் எழுதி அலைஞ்சாம்னா குடும்பம் எடுத்துக்காமோ
ஆனால் அதையும் மீறி இந்த தமிழ் மேல் இருக்கின்ற பற்றுதலில் ஒரு படைப்பாளிகள் எத்தனை சிரமப்படுவார்கள் என்பது இங்கே நூலைப்படுத்திக் கொடுக்க தெரியும். அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அத்தனை படைப்புகள் எவ்வளவோ 7 பேர் பிழைத்திருக்கிறோம். பெரிய பெரிய பேராசிரியர்கள் பிழைத்திருக்காங்க. நேரத்து கொண்டு போய் அந்த புத்தகத்தை ஐயா ராமசாமி ஐயா தமிழ் சங்கத்துக்கு போகும்போது ஐயா வளர்நாட்டு ஐயாட்ட ஒரு புத்தகம் கொடுத்தேன். அவர் அதை மனம் படிச்ச முதுமுனை வரலாம். அதை படிச்சுட்டு இன்னும் அது எழுத்து பிள்ளைகள் இருக்கிறது, நீங்கள் மறுபடியும் போட்டா சொல்லுங்க திருத்தரம் நிறைய அதை உட்காந்துருக்காங்க. அவ்வளவு சிரமங்களில் இருக்கிறது. ஒரு புத்தகத்தை ஏன்னா படிக்கிற அந்த குழந்தைகள் இதுதான் சரி என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் தலைவர் கலைஞரை பற்றி ரொம்ப இலக்கியம் பேசி நான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்க விரும்பல. எனக்கு நுழைஞ்சி பிறகு நம்ம சங்கடப்படுத்திடக்கூடாது நினைக்கிறார். எனக்கு முன்னால் பாப்பா கூட செல்லமணி மிக அழகா சொன்னார். 80 ஆண்டு கால பொதுவாழ்வு, 14 வயதில் தமிழ் கோடி பிடித்து அடியெடுத்து வைத்த தலைவர் கலைஞர். 14 வயதில் ஏறத்தாழ 80 ஆண்டு காலம் ஒரு இனத்தின் மேன்மைக்காக பயணித்த ஒரே தலைவர் உலகத்திலேயே கலைஞரை தவிர எந்த தலைவரும் இருக்க முடியாது. அதான் மறுமுறை சொன்னார். யாராவது இருந்தா சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் தரம். உலகத்திலேயே 50 ஆண்டு கால கட்சி தலைவர், 20 ஆண்டு கால முதல்வர், 13 தேர்தலில் நின்ற தேர்தலில் அனைத்திலும் வெற்றி பெற்று 60 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், 94 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்க்கை சென்றார். கடைசி மூச்சு கூட அந்த காவேரி மருத்துவமனையில் உள்ள ஐயாவை உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கே முதலமைச்சரோடு சென்று இருக்கிற முதலமைச்சர் சென்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதென்றே சொல்ல முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அலைமோதி நிற்கிறது. அவரை தடுத்து பார்க்கிறார்கள், மறுத்து பார்க்கிறார்கள். 24 மணி நேரமும் காவேரி மருத்துவமனை வாசலில் கூட்டம் அலைமோதுகிறது. எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க, கேட்கல. தலைவா எழுந்து வா, தலைவா எழுந்து வா, தலைவா எழுந்து வா, தலைவா எழுந்து வா என்ற ஒரு குரல் தான் 1 வாரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் 1 வாரமாக மருத்துவமனைகள் திணறுகிறது. ஒரு மருத்துவர் அதிசயமாக சொன்னார், உலகத்திலேயே நான் இப்படி ஒரு தலைவரை பார்த்ததில்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார், இங்கே உங்களுடைய அப்பாவுக்கு தலைவர் கலைஞருக்கு 1 நிமிடம் அந்த இதயம் நின்று விட்டது. 1 நிமிடம் அந்த இதயம் நின்று விட்டது. இதோ முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த மறு நிமிடத்தில் எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா என்று லட்சக்கணக்கான அந்த தொண்டருடைய குரல் கேட்டு மீண்டும் அந்த இதயம் துடித்ததை உலகத்திலே நான் யாருக்கும் பார்க்கவில்லை. மெடிக்கல் மிராக்கிள் என்று சொன்னார் அந்த மருத்துவர். அப்படிப்பட்ட தலைவர். அவருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு முழு திருப்தியோடு அவர் இறந்திருப்பார். ஏனென்று சொன்னால் காரல் மார்க்ஸ் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவ ஞானிகளை பார்த்திருக்கிறீர்கள். பொது உடைமையின் ஒரு சித்தாந்தத்தை இன்றைக்கு வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பம் என்ன, அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட அனுபவங்கள் என்ன. 1200 புத்தகத்தை படித்து ஒரே புத்தகம் எழுதினார். தி கேபிட்டல், மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். 1200 புத்தகத்தை படிப்பார். ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுகிற போது அவர் வீட்டில் மறுவேளை சாப்பாட்டுக்கு அரிசி கிடையாது. வீட்டில் அப்படி ஒரு வறுமை. அந்த வறுமையிலும் அவர் புத்தகத்தை படைக்க நினைத்தார். அந்த மனைவியுடைய அந்த மன தாக்கம் எப்படி இருந்திருக்கும் என்று மட்டும் சிந்தித்து பாருங்கள். அதனால நான் முதல்ல சொன்னேன், வீட்டை மனைவிமார்கள் சந்தேகிக்கின்றார்களே. அப்படி ஒரு வறுமை. அந்த சப்ஜெக்ட் நுழைய விரும்பவில்லை, ஏன்னா அது 1 நிமிடம் பேசலாம். அப்படிப்பட்ட காரல் மார்க்ஸ் கடைசியில் தன்னுடைய இறுதி பயணத்தின் போது சுயசரிதை எழுதுகிற போது சொல்லுகிறார், இந்த உலகம் இருப்பது வரை நான் பேசப்படுவேன். நான் ஒவ்வொருவரையும் சிந்தித்திருக்கிறேன், ஒவ்வொரு மனிதரையும் நான் சிந்தித்திருக்கிறேன். இந்த உலகம் இருப்பது வரை நான் பேசப்படுவேன். ஆனால் நான் ஒரு திருப்தி இல்லாமல் மரணிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நான் பிறந்ததிலிருந்து நான் பேசிய என்னுடைய தாய்மொழிக்கு, நான் பிறந்ததிலிருந்து எழுதி பழகி வந்த என்னுடைய தாய்மொழிக்கு நான் எதையுமே செய்யாமல் செல்கிறேனே என்கின்ற ஏக்கம் இடத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில்
அந்த தமிழுக்கு ஒரு சிம்மாசனத்தை, செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை மத்திய அரசில் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் தலைவர் கலைஞர் அவர் செய்திருக்கிறார். தாராளமாக செய்யாத அந்த ஒரு துறையையும் கலைஞர் செய்திருக்கிறார். அதனால் அவருடைய ஆத்மா மிக தெளிவான முறையில், மிக சிறப்பான முறையில் தான் சென்றடைந்திருக்கும். இவ்வளவு நேரம் அது நல்லா இருந்துச்சு. இது கோளாறு, மொத்தத்தில் கொஞ்சம் கோளாறு தான். ஆக 178 நூல்களை எழுதிய தலைவரை இன்றைக்கு பார்க்கிறோம். 75 திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய தலைவரை பார்க்கிறோம். 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 15 நாவல்கள், 210 கவிதைகள். நமது நண்பர் சொன்னதை போல 7000க்கும் மேற்பட்ட உடன்பிறப்பு கடிதங்கள் 6 தொகுப்புகளாக 1957 முதல் 2018 வரை சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. எத்தனை இலக்கிய படைப்புகள்! 15 வயதில் மாணவ நேசன் கையெழுத்து பிரதிநிதி, முதலாவதாக கையெழுத்து பிரதிநிதியாக அப்படியே பிரதியாக எழுதி மாணவ நேசன் என்ற பத்திரிகை வருகிறது. 18 வயசில் திராவிட நாடு பத்திரிகையில் அவர் எழுதிய இளமை பலி என்கின்ற கட்டுரை தான் கலைஞரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டியது. இளமை பலி என்கின்ற ஒரு நாடகம், அந்த ஒரு கட்டுரை அதை எழுதியவுடன் பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு தலைவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். யார் அந்த கருணாநிதி, அவரை அழைத்து வாருங்கள். யார் அந்த திராவிட நாடு பத்திரிகையில் எழுதுகிறார். எழுதுகிற போது இப்படி ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இளைஞன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் அதில்தான் அவர் முதலாக முத்திரை பதித்த ஒரு களம். அதற்கு பிறகு 42 முரசொலி துண்டு இதழாக ஆரம்பிக்கிறார். 1952 சென்னை மட்டும் வருகின்ற முரசொலியாக, திங்கள் இதழாக, மாத இதழாக முரசொலி வருகிறது. 1960 நாளிதழாக, 60 இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் ஒரு பத்திரிகை, ஒரு தனி பத்திரிகை நின்று நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் ஆரம்பித்த முரசொலி பத்திரிகை தான். ஏனென்று சொன்னால் நீங்க சொல்லியும் தினத்தந்தி பேப்பர், தினகரன் பேப்பர் எப்படி ஓடிக்கிட்டு உங்களுக்கு தெரியும், பூரா வியாபாரம் தான். ஆனால் எந்த வியாபாரமும் இல்லாம என்ன விளம்பரம், வெறும் கட்சி செய்தி தான். கட்சி செய்தி, பல்வேறு வரலாற்று செய்திகளை மட்டும் தாங்கி முரசொலி பத்திரிகை இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இன்னும் சொல்ல போனால் அவர் எழுதிய நாடகங்கள் அனார்கலி, உதயசூரியன், உன்னைத்தான் தம்பி, இளைஞன் குரல், ஒரே முத்தம், காகிதப்பூ, சாக்ரட்டிஸ், சாம்ராட் அசோகன், சிலப்பதிகாரம், சேரன் செங்குட்டுவன், திருவாள தேசியம்பள்ளி, தூக்குமேடு, நச்சுக்கோவை, நான்மணிமாலை, நாணய அறிவாளி, புனித ராஜ்யம், மணிமகுடம், மகான் பெற்ற மகான், மந்திரி குமாரி போன்ற நாடகங்களை மிக அருமையாக எழுதியிருக்கிறார். இதில் காகிதப்பூ நாடகம், தூக்குமேடை நாடகம் எல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடகமாக மாறியது. அரசியல் களத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கூறும் நாடகமாக அது மாறியது. அதற்கு பிறகு ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், பாய்மொழி பண்டாரவண்டியன், தென்பாண்டி சிங்கம், தாய் காவியம் வரை வரலாற்று சிறப்புமிக்க நூல்களையும் அவர் எழுதி மகிழ்ந்திருக்கிறார். இவைக்குள்ள நாம் நுழைந்தோம் என்று சொன்னால் அப்பா குடியார் சொன்னதை போல ஓராண்டு காலம் அவரை பேசிக்கொண்டே இருக்கலாம். 100 கூட்டம், தொடர் கூட்டம் போட்டு முடியல, அவர் வரலாறு பேசி முடியல. அதுலயும் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்புல நமது அருமைக்குரிய பெருங்கவிஞர் பாப்பா குடியார் அவர்கள் பேசினார்கள். அந்த இதை அடக்கவே முடியல அவரால். எவ்வளவோ சுருக்கி பார்த்தார், முடியல. நான் கூட சொன்ன அவர்கிட்ட, இதெல்லாம் தொடர் கூட்டம் வைக்க வேண்டியது, நீங்க ஒரு கூட்டத்தில் பேசி முடிக்க. ஆனால் கலைஞருடைய அத்தியாயத்தை பொறுத்தவரையில் ஒரு கூட்டத்தில் பேசி முடிக்கின்ற செய்திகள் அல்ல, அது அவ்வளவு செய்தி பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கிறது. ஏனென்றால் மறைமலை நகரில் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, இளைஞரணி கூட்டம். கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகைக்காரங்க தலைவர்கிட்ட கொடுத்து ஒரு யார் கோலாட்டம் பதிலா உங்க கட்சியினுடைய அடுத்த தலைவர் யாருன்னு கேட்காரு. இவர் இருக்கும்போது உடனே அவர் சொன்னாரு, நான் தான் இருக்கம்லாம் அப்படின்னாரு. பத்திரிகையார், நான் தான் இருக்கம்லாம் அப்படின்னாரு. உங்களுக்கு பிறகு இந்த கட்சியின் யார் தலைவர்னாரு. இவன் விட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவர் சொன்ன பதில் தெரியுமா? காலம் ஒரு தலைவனை உருவாக்கும், அவன் உழைப்பவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அடையாளம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அடையாளம், அவன் உழைப்பவனாக இருக்கிறான், காலம் அடையாளம் காட்டி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர். இங்கே அவர் எழுதிய இலக்கியத்துக்குள் நாம் நுழைந்தால் நெடும் பயணம் செல்ல வேண்டும் என்பதால் அவரை பற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற காவிய கவிஞர் வாரியினுடைய
கலைஞர் காவியத்திலிருந்து 2-3 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, வாலி கலைஞர் மீது அப்படி ஒரு பற்றுதலை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கவிஞர். எம்ஜிஆர் படத்துக்கு ஒரு தெரிஞ்ச செய்தி தான். எங்கள் தங்கம் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. நான் அளவோடு ரசிப்பவன், நான் அளவோடு ரசிப்பவன் எழுதிட்டார். அடுத்த வரியை எழுதுறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அடுத்த வரி அதை எப்படி கொண்டு வர அந்த நம்ம ஒலியும் மாறக்கூடாதா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கலைஞர் வந்து தச்சல உள்ள வரார். வந்த உடனே என்ன இவர் வந்து யதார்த்தமா என்ன ஐயர்வார் ரொம்ப போராடி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னாரு. இல்லை, அவர்தான் ஒரு பாட்டு நல்ல சிறப்பாக வரணும்னு சொன்ன ஒரு பாட்டு, நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு எழுதிட்டேன். 2வது சரத்தை எப்படி போடணும்னு நான் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். 4 பெட்டி வெத்தில காலியாயிருக்கு. 4 பெட்டி வெத்தில கவுச்சு திருப்பி இருக்கேன். ஆனால் சோறு இவ்வளவுதானப்பா, நான் அளவின்றி கொடுப்பவன் எழுது அப்படின்னாரு. எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுது அப்படின்னாரு. அந்த திணறுகிற போது கூட பாட்டு எழுதுனது வாலி, ஆனா அவருக்கு ஆலோசனை சொல்லும் ஒரு கலைஞர். அப்படிப்பட்ட 2வது வரியை தான் எம்ஜிஆர் ரசிச்சார். எம்ஜிஆர் ரசிச்சு இல்ல அது வாலிட்டே கேட்டிருக்காரு. வாலி இந்த கவிஞர்கிட்ட சொன்னாரு, 2வது வரிய மிக அருமையா எழுதியிருக்கீங்கன்னா அதுக்கு வாழ்த்து பாராட்டு நீங்க தெரிவிக்கணும்னா அந்த அவங்க இருப்பாங்க கலைஞர்கிட்ட போய் சொல்லுங்க அந்த வாழ்த்து அப்படின்னு சொன்னாராம். அது எது அந்த அரசியல் அந்த பண்பாடு அந்த பாகுபாடுலாம் இல்லாமல், அதாவது நம்ம சொல்றோமே ஒருத்தரை பத்தி நீங்க சாதாரணமா இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியும், ஒருத்தரை பத்தி புகழுவதுன்னா பண்பு பாராட்டும் உலகம் தான். இன்னொருத்தரை பாராட்ட தான் நமக்கு பாராட்டு வரும். இன்னொருத்தரை பாராட்டம் நம்ம, ஆனா இவனை பாராட்ட பெரிய ஆள் ஆயிரம்னு நினைச்ச அன்னைக்கு அவன் விளங்கவே மாட்டான். உண்மையிலே கைது அப்படியே விளங்கவே மாட்டான், அவன் அப்படியே போயிடுவான். அதாவது பிறரை பாராட்டுகிற போது நம்ம பாராட்டுன்னு ஒருத்தர் வருவான். நீங்க அதாவது கொடுத்தாதானே கிடைக்கும். அதே மாதிரி வாலி அப்படி அளவற்ற ஒரு அன்பு கொண்டவர். இயல், இசை, நாடகம் இவர் தமிழ் மொழியில் இருக்கும் முக்கலை அவர் இருக்காங்க. இயல், இசை, நாடகம் இவை தமிழ் மொழியில் இருக்கும் முக்கலை. இந்த முக்கலையில் நீ முத்திரை குத்தாதது எக்கலை. இந்த முக்கலையில் நீ முத்திரை குத்தாதது எக்கலை. இயல் 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 உன் வாழ்வோடு விளையாடும் புயல். இசை உன் உரையில் ஒட்டியிருக்கும் பசை. நாடகம் நாளும் குறிப்பிடும் ஞாபகம். அப்படின்னு சொல்லி நமது பெருங்கவிஞர் வைரமுத்து அவர்கள், நம்ம வாலி அவர்கள் மிக அருமையான முறை தலைவர் அவர்களை அப்பவே வந்து பாராட்டி இருக்கிறார். அதே போல ஒரு இலக்கியமாக வாழுகின்ற ஒரு தலைவர் என்று நாம் கலைஞரை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவரு அந்த பராசக்தியிலேயே எல்லாத்தையும் முத்திரை பதிச்சிருப்பாரு. ஒவ்வொரு சினிமாக்கள்லையும் பாத்தீங்கன்னா எந்த சினிமாக்கள்லையுமே பெண்களை இழிவுபடுத்தி அவர் எழுத மாட்டார். இப்ப மனோகராவில் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை வாழ் வேண்டாம் தாயே உன் வாய் வழி ஒன்றே போதும், இங்கே எனக்கும் உனக்கும் எல்லோருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்படியே அதுக்கு இடத்துல ஒரு பெண்ணை முன்னிறுத்தினதற்காண்டி தான் பூம்புகார் சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்தார். கண்ணகி என்கின்ற ஒரு பெண் தமிழ் பெண் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க இப்படிதான் எழுதுவார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் பெண்களுடைய விடுதலையை மிகவும் நேசித்த தலைவர் கலைஞர். 1996 முதலமைச்சராக இருக்கிறார். அப்படியே நேர ஒரு கார்ல வந்துகிட்டே இருக்காரு. வரும்போது தர்மபுரி மாவட்டத்தில் அவர் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கிராமத்தை வண்டி கடந்து செல்கிற போது ஒரு பெரிய அரச மரம் அது சுற்றி வந்து ஒரு திண்டு மாதிரி இருக்கு. அந்த அரச மர திண்டை வந்து இவர் திடீர்னு போகும்போது அங்க ஒரு 20 பொம்பளை உட்காந்து ஒரு நோட்டை போட்டு எழுதிட்டு இருக்காங்க. உடனே கலைஞர் ஒன்று வண்டி நிப்பாட்டுங்க இருக்காரு. ஒரு முதலமைச்சர் வண்டி நீக்கி இன்னமும் அங்கே பொம்பளை உட்காந்துருக்காங்க. பொம்பளை மட்டும் என்னன்னு கேளு அப்படின்னு கேட்காரு. ஒன்றும் இல்லை தலைவா, நாங்கள் ஒன்று இவர் இறங்கி போறாரு. அந்த பொண்ணு ஒரு சேர் கட்டு பக்கத்தில் ஒரு சேரை தூக்கி கலைஞர் போடுறது. இந்த பொருள் நான் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் உட்காந்துருக்காங்க. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். நாங்கள் வந்து இந்த பொம்பளைலாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து வாரம் ஒரு சந்தா பிரிப்போம். மாதம் ஒரு 2000, 3000, 5000 சேருவோம். யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த 5000 கொடுத்துருவோம். அவங்க ஏதாவது கொஞ்சம் ஜாமாமா வாங்கி ஒரு 100 பேருக்கு புளிவா அல்லது ஏதாவது ஒரு பத்தில் போட்டு விற்பா, திருப்பி கொண்டு அதை கொடுப்பா. இப்படின்னு எங்களுக்கு ஒரு சர்க்குலேஷன் மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் வச்சு ஒரு பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பொம்பளை வந்து அவர்கிட்ட சொன்னார்.
உடனே கலைஞர் சிரிச்சு பார்த்தாரு. பார்த்துங்க, இது ஒரு அருமையான ஸ்கீமா இருக்கு, இதை ஏன் நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே கோட்டைக்கு போய் அவர் போட்ட மிக அற்புதமான திட்டங்கள் ஒன்றுதான் மகளிர் சுய உதவி குழு. இன்றைக்கு கோடிக்கணக்கான பணங்கள் இன்னைக்கு 12,585 கோடி ரூபாய் கடன்களை மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு வந்த அரசாங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு வெத்தலை போடுவான், காஞ்சிருக்காது, அது வித்திருக்காது, அம்பா பேருக்கும் உளுந்து பேருக்கும், அவன் எப்படி பேங்க்ல பணத்தை கட்டுவான்? அவளால் கட்ட முடியல என்ற சூழல் இருக்கிற அவளுக்கு மேலும் நம்ம ஏதாவது கொடுத்தா தான் பண்ண முடியும். நீ கட்டின கடனை நாங்கள் ரத்து பண்ணிருந்தோமா, இன்னும் கடனை வாங்கி தொழில் பாரு அப்படின்னு சொல்லி மேலும் 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 அவர்களுக்கு கடன்களை வழங்கி தொழில்களை தொடங்குவதற்காக நிறைய மகளிர் சுய உதவிக்குள்ள திடீர்னு வீட்டில் ஒரு 5,000 ரூபாய் பணம் வேணும்னா திடீர்னு கத்து வீட்டுக்காரன் போக முடியாது. அவன் 10,000 ரூபாய 20 வருஷம் அவங்க வாங்கிட்டு இருப்பான். என்ன அப்படிங்கிறதுக்காக வங்கி மூலமாக அந்த மகளிர் சுய உதவி குழுவை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் தான். ஏன் என்று சொன்னால், ஒரு இலக்கிய சிந்தனையாளருக்கு, ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர்களுக்கும் இலக்கிய சிந்தனைவாதியும் ஒரு முதலமைச்சராக இந்த நாட்டில் இருந்த காரணத்தால் அவருடைய சிந்தனையும் அப்படி இருக்கிறது, அவருடைய செயலும் அப்படி இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டங்கள்னு சொன்னோம்னா சமத்துவபுரம் திட்டம் வந்துருச்சு. சமத்துவபுரம் எப்படி உதயமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கணும், இது திட்டம். அது எப்படி கொடுக்கறது? திடீர்னு வந்து நின்றுட்டு நம்ம பிரிட்டோ அவர்கள் மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொண்டாங்கன்னா அவர் கட்சிக்காரனா எழுதி கொண்டாந்துருவார், அவர் வேண்டிய ஆள் பக்கத்து வீட்டுக்காரனா எழுதி கொண்டாந்துருவார். அதான் செய்வார். பெரியம்மா சித்தி, ஆமா, வீடு இருந்தா சின்ன வீடு பெரிய வீடு இதெல்லாம் எழுதி கொண்டு வந்துடுவார் இல்லையா? அதனால அவரை ஒண்ணு சிந்திக்கிறாரு பாருங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும்னா, ஒரு 100 வீடு கொடுக்கணும். அந்த 100 வீடுலயும் 100 விதமான எல்லா விதமான சாதிகளும் அங்க இருக்கணும், எல்லா விதமான மதங்களும் அங்க இருக்கணும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு தெரியும். எல்லா சாதிகளும் அங்க இருக்கணும், எல்லா மதங்களும் இருக்கணும், எந்த கோயில்களும் உள்ள இருக்கக்கூடாது. ஒரு சமுதாய கூடம் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் இருந்தா அவன் முறைப்படி எல்லாம் நடத்திக்கலாம், எல்லாரும் அனந்தியா கலந்துடுவான். ஒரு இந்துக்களா இருந்தா அங்க முறைப்படி அந்த அதே சமுதாய கூட்டத்துல நிகழ்ச்சி நடக்கும், எல்லாருமே கலந்து விடுவான். ஒரு இஸ்லாமியர் இருந்தா அதே சமுதாய கூட்டத்துல ஒரு நிகழ்வு நடக்கும், எல்லாரும் கலந்து விடுவாங்க. அப்போ சமத்துவமா இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சின்ன பெரியம்மா பெரியா மாமே மச்சன் பழகிட்டு இருக்கும் பாத்தீங்களா, இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சிந்தித்து சமத்துவபுரத்தை ஏற்படுத்தினார். உள்ள பாத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கும், அனைத்து வசதிகளும், சாலை வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். அங்கே தபால் நிலையம் உண்டு, காவல் நிலையம் உண்டு, அங்கே எல்லாமே குடிநீர் உண்டு, தெருவிளக்குகள் உண்டு, எல்லா பேருந்து நிறுத்தம் உண்டு. முக்கியமா அது பேருந்து நிறுத்தம் கட்டாயம் நிற்கணும்னு சொல்லி போட்டாங்க. இவ்வளவையும் கொடுத்து நூலகம், மெயினா நூலகம் உண்டு. அவர் துறையில் ரொம்ப கரெக்டா இருக்காரு. நூலகம் உண்டு, படிக்கிறதுக்கு எல்லா வசதிகளையும் உள்ள செய்து கொடுத்து ஒரு மாதிரி கிராமத்தையே உருவாக்கி கொடுக்கிற ஒரு ஆற்றல் வந்து எப்படி உதயமாகும் ஒரு மனிதனுக்கு? கொஞ்சம் யோசிக்க. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி உதயமாகும்? அவன் மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியா இருந்தா மட்டும்தான் உதயமாகும். வேணும்னா அங்க பிறக்கின்ற குழந்தைகள் என்ன சாதி, நான் என்ன சாதி தெரியக்கூடாது, நீ என்ன மதம், நான் என்ன மதம் தெரியக்கூடாது. அங்க மாமா மச்சா அங்கே வாங்க அங்கே அப்புறம் மாமா நல்ல பொண்ணு எடுத்து கூட கொடுத்துருப்போம். அப்படின்னு வந்துகிட்டு இன்னைக்கு அந்த சமத்துவபுரத்தை ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஒரு முறை வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார்கள். அவர் துணை ஜனாதிபதியாக இருந்த போது வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும்போது மெயின் ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தந்தை பெரியாருடைய சிலையை பார்த்தார். வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டார். நிப்பாட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர்கிட்ட கேட்டார், என்னதுப்பா அங்க ஒரு பெரியார் சிலை இருக்கு, மேல போர்டு வச்சிருக்காங்க, என்னது இது கேட்காரு. அந்த டிரைவர் அவருக்கு விளக்கம் சொல்றான், இந்த இடத்துக்கு பேர் சமத்துவபுரம்னு பேரு. சமத்துவபுரம் சொன்னா சமத்துவமாக வாழ வேண்டும் என்று எண்ணிய தலைவர் தந்தை பெரியார். அதனால அவருடைய சிலையை முன்ன வச்சிருக்காங்க. அங்க என்ன இங்க என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேட்காரு. அந்த நம்ம வெங்கையா நாயுடு அவர்கள் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க, எல்லா சாதியும் இருப்பாங்க, எல்லா ஆச்சரியமா இருக்கிறீங்க. உலகத்திலேயே நான் இந்தியா முழுவதும் பலம் வந்திருக்கிறேன், உலகம் முழுவதும் பலம் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எனது வாழ்க்கையில் நான் அறிந்ததே இல்லை. காரணம், வடக்கே ராஜஸ்தான் பீகாரில் மஞ்சள் பெயிண்டா அடிச்சிருந்தா ஒரு சாதிக்காரன், பச்சை பெயிண்டா அடிச்சிருந்தா ஒரு சாதிக்காரன், சிகப்பு பெயிண்டா அடித்த ஒரு சாதிக்காரன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தமிழகத்தில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்திய தலைவர் கலைஞர் என்று பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்து சென்றார்.
இந்திய துணை ஜனாதிபதி. ஏன்னா இது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டம். 255 மாதிரி கிராமங்களை தமிழகத்திலே உருவாக்கிய ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய கலைஞர். அவருக்கு தான் இன்றைக்கு 102வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய நமது வாணியினுடைய காவிய கலைஞர் நமது கலைஞருடைய காவியம் என்கின்ற நூலில் அவர் எழுதுகிற போது அவ அம்மா இருந்து பாடினா எப்படி இருக்கும், அவ அப்பா இருந்து ஒரு தாலாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. இல்லை, கண்வளராய் கண்வளராய் கண்மணியே கண்வளராய், நதி என்று பேர் வைத்தால் நாளாவட்டத்தில் வானமே கதி என்று கிடக்க நேரும். உனக்கு மதி என்று பேர் வைத்தால் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை திதி என்று மறைய கூடும். இப்போது நதி குறையாமலும் மதி என்று மறையாமலும் மதி குறையாமலும் மதி என்று மறையாமலும் பதி என்று உள்ள நாள் மட்டும் பெறாது உன் பேர் இருக்க விதி என்று இறப்போருக்கு வழங்கிடும், எந்த காலத்திலும் வழங்கிடும் குறையாத கருணா நிதி என்று நான் உனக்கு நல்ல பெயர் வைத்தேனே கண்வளராய் அம்மா வந்து தாளாட்டினான். நம்மளது காவிய கவிஞர் ஒரு கற்பனை பண்ணியிருக்கேன். அதாவது வானத்தை எதிர்பார்த்தான நதி இருக்கு, அது மாதிரி அமாவாசை நேரத்தில் மறைஞ்சிருது நிலா. அப்ப அப்படி சொல்ல முடியாது ஒன்றிய. அதனாலதான் எந்த காலத்திலும் மக்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த கருணையோடு தேவைப்படுகின்ற அந்த கருணா நிதி என்று பெயர் வைத்தோனோ என்று அந்த தாய் சொன்னாலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காவிய கவிஞர் நம்முடைய தலைவரை மிக அருமையாக உச்சரித்திருக்கிறார். அதே போல நீ எவரோ யாரோ அல்ல நான் 7-8 வரிகளில் சொல்ல, நீ எவரோ யாரோ அல்ல நான் 7-8 வரிகளில் சொல்ல, நீ தடியெடுத்த தந்தை பெரியாரையும் போட பொடியெடுத்த பேரறிஞர் அண்ணாவையும் ஒருங்கே படியெடுத்த மாதிரி பிறங்குகின்றாய். அவர்கள் முடிவெடுத்த மாதிரியும் எதிலும் முனைந்து இறங்குகின்றாய் அப்படின்னு இருக்கார். அது போல கடைசி எழுதுவார் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு 4 வரி ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வாலி, தாய்ப்பால் போல் சுத்தமனம் தங்கம் தன்னை ஒத்த மனம், தாய்ப்பால் போல சுத்தமனம் தங்கம் தன்னை ஒத்த மனம், தமிழ்மொழி மேல் பித்தமனம் தமிழ்மொழி போல் புத்தமனம் தன்னலமற்ற புத்தமனம் உன்னிடம் உள்ளது. தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவ் இருவரின் மொத்த மனம், தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவ் இருவரின் மொத்த மனம், ஐயா உனக்கு இல்லை அர்த்தமனம். வாலினுடைய நம்ம ரசித்த அந்த ஒரு சில வரிகளது அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு ரொம்ப அருமையா இருக்கும். இதே போன்று காவிய கவிஞர் நமது அருமைக்குரிய வாலி அவர்கள் அந்த கவியரங்கத்தில் மிக அருமையாக அந்த நூலில் எழுதியிருக்கிறார். அது மாதிரி கலைஞரை பற்றி எழுதுகிறார் பாருங்க, அண்ணனுக்கு பின் அண்ணனானான் அந்த மன்னனுக்கு பின் மன்னனானான். ஆட்சி வருதா? அண்ணனுக்கு பின் அண்ணனானான் அந்த மன்னனுக்கு பின் மன்னனானான், தமிழ் மண்ணும் மொழியும் மேன்மை பெற்றன. அந்த அண்ணனுக்கு பின் அண்ணனானான் அந்த மன்னனுக்கு பிறகு மன்னனானான். அவருக்கு பிறகு இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. தமிழ் மொழியும் தமிழ்நாடும் மேன்மை பெற்றன. திருக்குறளில் அனைத்து அதிகாரங்களுக்கும் ஆக்கினாய் உரை, தெரிந்தது அதில் உன் அனுபவ நரை. 90ஆம் தொல்காப்பியத்தின் 3 அதிகாரங்களில் உள்ள முக்கிய நூற்பாக்களுக்கு ஒரு உயரிய உரை. அது வாழும் வாழும் வரை. அந்த வானம் வாழுகிற வரை தொல்காப்பியத்துக்கு நீ எழுதிய உரை இந்த உலகத்தில் நின்று நிலைக்கும் என்று அந்த கலைஞருடைய காவியத்தில் எழுதியிருக்கிறார். அதே போல இன்னொரு கவிதை, வெள்ளித்திரையை நீ பள்ளித்தலமாய் மாற்றினாய், நிலங்களை கொண்டு சமூக நிஜங்களை காட்டினாய். நாம் என்பது அன்று நீ எடுத்த சினிமா, அது மக்களின் மடமை எனும் நீண்ட நாள் மலச்சிக்கலுக்கு நீ தந்த இனிமா. விழித்து எழ அவனுக்கு வராசித்தியை வரவழைத்து தந்தது உன் பராசித்தி.
விழித்து எழ அவனுக்கு யாருக்கும் புரிஞ்சுக்கா, விழித்து எழ அவனுக்கு பராசக்தியை வரவழைத்தது உன் பராசக்தி. தன் வீழ்ச்சியை தானே விரும்பி பார்த்த தமிழனை, தன் வீழ்ச்சியை தானே விரும்பி பார்த்த தமிழனை நீதான் திரும்பிப்பார் என்றாய். நீதான் திரும்பிப்பார் என்றாய். பெற்ற தாயை புறக்கணித்து விட்டு ஆலயம் சென்று அரவபுரா என்பவனின் மூளையை திருத்தியது உன் மனோகரா. உன் உரையாடல்களை தன் உதட்டில் உட்கார வைத்துக் கொண்டதால், உன் உரையாடல்களை தன் உதட்டில் உட்கார வைத்துக் கொண்டதால் மக்களில் மனங்கவரம் கல்வனானான் மலைக்கல்லன். மலைக்கல்லன், ராஜகுமாரி போன்ற திரைப்படத்திற்கு நமது கலைஞர் அவர்கள் உரை எழுதுகிற போதுதான், அந்த வசனம் எழுதுகிற போதுதான் அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு பிடித்தது. அந்த காலத்தில் மலைக்கல்லன் படம் தேசிய அவார்டு வாங்குது. அதே மாதிரி 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மலைக்கல்லன் படம் அந்த காலத்தில் 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அந்த மலைக்கல்லன், ராஜகுமாரி, மந்திரிக்குமாரி திரைப்படம் எழுதுகிற போது எம்ஜிஆர் நடிப்பதற்கு சம்பளம் 500 ரூபாய், ஆனா கலைஞருக்கு சம்பளம் 10,000 ரூபாய். அந்த காலத்திலே சில பேர் சொல்லுவான், அங்கிருந்து ஒரு மேளத்தை கொண்டு தான் சென்னை போனாருப்பான். விவரம் தெரியாதவன் இங்க இருந்து ஒரு நாகேஸ்வரம் தான் சென்னை போனாருப்பான். ஓகேங்களா? ஆனால் அந்த காலத்துல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் காமராஜருக்கு பிறகு நமது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய கல்லூரிகள், நம்மளாம் வடக்க ரிஷிகேசி, ஹரித்வார் வரைக்கும் போயிருக்கேன், அல்மோரா வரைக்கும் போயிருக்கேன், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், ஊபி எல்லா பக்கமும் சுற்றி வந்திருக்கேன். சென்ற இடமெல்லாம் எங்க பார்த்தா, சுற்றி பார்த்தா எங்கேயுமே பள்ளிக்கூடங்கள் மட்டும் கண்ணுக்கு தெரியாது, எங்கேயும் தொழிற்கூடங்கள் கண்ணுக்கு தெரியாது. பள்ளிக்கூடங்கள் கண்ணுக்கு தெரியாது, தொழிற்கூடங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால அவ்வளவு பேரும் பிழைக்கு இங்க வந்துட்டான். நம்ம வாங்குற ரேஷன் கடைசி 34 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்கான். தெரிஞ்சுக்கங்க, 34 லட்சம் பேர் அங்கிருந்து இங்க வந்து வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு காலத்துல அண்ணா, தந்தை பெரியார் காலத்துல வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு வடக்கும் வாழ்வதற்கு தெற்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் போன்ற நிரந்தர தலைவர் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் அவர் திட்டங்கள், படிப்புக்கான நிறைய சலுகைகள், பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ் படித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பெரிய மனுஷன் நீங்கள் பிள்ளைட்டு போகிற வீட்டில் இரு அப்படின்ட்டுருவாங்க. அதனால இவர் பார்த்தாரு, இப்படியே போனால் எதிர்கால சிக்கல் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லி 8ஆம் கிளாஸ் நீ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வை, உனக்கு 5000 ரூபா தாரேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த பொம்பளைலாம் ஆர்வமாக வந்து பிள்ளைகளை பூரா 5000 ரூபா தாராருன்னு படிக்க வச்சான். உடனே 10ஆம் கிளாஸுக்கு 12ஆம் வகுப்பு படிக்க 25,000 ரூபா தாரம்னாரு. அடுத்த 12ஆம் வகுப்பு படிக்க வச்சது. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கல்யாண பத்திரிகைகள் எடுத்து பாருங்க, அங்க வருகின்ற விஐபிகளுக்கு மட்டும்தான் பக்கத்துல MA, BEd, MSc போட்டிருப்பான். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகை எடுத்து பாருங்க, பின்னால் தங்கள் நல்வரவை விரும்பும் என்கின்ற அனைத்து பேரும் பட்டதாரிகளாக இருப்பார்கள். அனைத்து பேரும் ஒண்ணு படிச்சிருப்பான், மாப்பிள்ளை படிச்சிருப்பான், அவ்வளவு பேர் படிக்க காரணம் இந்த தலைவர் கலைஞர் போன்ற திட்டங்கள் தான். நிறைய கல்லூரிகள், அவர்கள் சலுகைகள், படிப்பதற்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, படித்தவர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை தந்தார். என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிப்காட் வளாகத்தை அமைத்தார், தொழில் மையத்தை அமைத்தார். அங்கே நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளை அரசாங்கமே உருவாக்கி கொடுத்தது. உதாரணமாக இங்க இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வருகிற போது டாடா சோலார் என்கின்ற கம்பெனியும் விக்ரம் சோலார் என்கின்ற கம்பெனியும் ஆரம்பித்தார்கள். டாடா சோலார் மட்டும் 3 ஷிப்ட் சேர்ந்து 9,000 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 9,000 பேர். அத்தனை பேரும் லண்டன்ல இருந்தும் பஞ்சாப்ல இருந்தும் வந்தவங்க கிடையாது, பூரா நம்ம பசங்க தான், நம்ம ஆண்கள் தான். அவ்வளவு பேர் வருவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 90% பெண்கள் தான். ஏன்னா இவன் தான் வேலை பார்ப்போம், நம்ம யூனியன் வச்சு போயிருவாங்க அப்படின்னு பயந்து போய் பொம்பளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்புகள், அப்போ படிப்பையும் கொடுத்து அந்த படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பையும் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக, ஒரு வழிகாட்டியாக, இந்த நாட்டினுடைய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர் இலக்கியத்தில் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவர் சமூக நீதியிலும் வெற்றி பெற்று இருக்கிறார். அதுதான் இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடிகிறது. தலைவர் கலைஞர் இறந்த போது நாங்கள் சென்னை சென்றிருந்தோம். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சென்னை போகும்போது தெரிஞ்சிருக்கும், அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல வைக்கல,
தங்குற இடத்துலயே எனக்காவது சப்பாத்தி தரமா இதை பட்டினிய கடந்தாலும் பரவாயில்ல, தலைவரை இறுதியாக ஒரு முறை பார்த்து விட வேண்டும். நமது வாழ்நாளில் இந்த நூற்றாண்டை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அவரை மறைத்து அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னாலே மிகப்பெரிய விஷயம். ஏனென்று சொன்னால் அதில் என்னை போன்றவர்கள் ஒரு முறை நான் ஒரு முக்கியமான விஐபி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ என்னுடைய தங்கைக்கு வந்து குற்றால காலத்தில் நேர்காணலுக்கு அழைப்பு வருது. வந்த உடனே நான் அந்த விஐபி மூலம் முயற்சி பண்ணேன். அவங்க ஏகப்பட்ட பணங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே நான் என்ன செய்ய எனக்கே தெரியல நடந்தது. நான் என்னுடைய வாழ்க்கையில் 10 முறை தலைவர் கலைஞரை சந்தித்திருக்கிறேன். 10 முறை சந்தித்ததில் இந்த சந்திப்பு தான் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. நேரம் இங்கேருந்து போன உடனே வீட்டுக்கு என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்த உடனே பார்த்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தலைவர் மேலே இருக்கிற இறங்கல அப்படின்னாங்க. அந்த ஒரு அறை இருக்குது, காத்திருப்பு அறையில் உட்கார்ந்தேன். ஒரு அங்கே அவர் வீட்டுக்கு கோபாலபுரம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வீடு தான், அந்த அறை இவ்வளோ தான் இருக்கும். மாடியிலிருந்து கீழே லிஃப்ட்டில் அப்படியே கொண்டாடுறாங்க. அந்த வீல் அந்த சேர் வந்து அதிலே ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்கும். ஒரு அமுக்குன்னு அப்படியே உள்ள போகும். அப்படியே அந்த அறையில் வந்து உட்காந்தார். அது உட்காந்த சேர் அதிலே கிடக்க மாதிரியே இருக்கும். உட்காந்த உடனே ஒரு ஆளாக வாங்கினார். அவர் உடனே அந்த சண்முகநாதன் வந்து திருநெல்வேலியில் வந்திருக்க கவிஞர் மூர்த்தி கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னா நான் உள்ள போனேன். உடனே காலை தொட்டு வணங்கினேன். தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் 60 தாண்டிலாம் அறிஞன், 90 தாண்டிலாம் ஞானியும்பாங்க. நம்ம ஒரு ஞானியத்தான் தரிசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொட்டு வணங்கினேன். வணங்கின உடனே ஒன்று சொல்லுவாங்க, நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன். கலைஞரின் பார்வை அப்படி பட்டாலே நீ நல்லா வந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர்கள் அவங்கெல்லாம். அதனால சாய்பாபா மாதிரி ஆட்கள்லாம் அவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் போட்டு கிடக்கான். ஆனால் அவன் கலைஞரை பார்க்க வீட்டுக்கு வந்தான். அப்போ அவனை கேட்டாங்க, நீ என்ன ஒரு நாத்திகர் கடவுள்னு சொல்லக்கூடியவர், நீ வந்து இவரை பார்க்கன்னு சொன்னார். நான் சாதாரண மனிதரை இங்கே சந்திக்க வரவில்லை, மிகப்பெரிய சித்தரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆமா, அவ்வளவு பேர். அதுக்காக ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் சித்தர் தானே. அதையும் அப்படி கோயில் உருவாக்க முடியாது. அப்போ உள்ள போன உடனே அந்த கடிதத்தை கொடுத்தேன். உள்ள கவரோடு கொடுத்தேன். எனக்கு தெரிந்த அரசியல்வாதிகளில் உடனடியாக கவரை பிடித்து படித்த ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். முதலமைச்சர், நான் சொன்னது எம்எல்ஏ இல்லை, வார்டு கவுன்சிலர் இல்லை, நீ கவுன்சிலர் கூட வாங்கி சொல்லுவான் இல்லையா, வாங்கி உடனே பிடிச்சார். நான் என்னுடைய மொத்த வரலாற்றையும் 2 பகுதியில் எழுதினேன். மொத்தத்தையும் அப்போ எவ்வளோ சுருக்கமாக எழுதிப்போம் பார்த்துங்க. எழுதி அப்படி படித்தார். அவருக்கு ஸ்கேனிங் தான், இந்த எந்திரன் படத்தில் ஸ்கேனிங் மாதிரி. ஆமாம், எது தேவையோ கண்ணு போடும். அப்படியே பாருங்க, இப்படியே பார்த்தார். 2வது பக்கம் பிறக்கினார். 3வது பக்கத்தில் அந்த பைலோட்டா இருக்கு, அந்த இன்டர்வியூ ஜெராக்ஸ் இருக்கு. பார்த்தார். பார்த்து மடிச்சுட்டு இனி ஒரு பார்வை பார்த்தார். நான் பார்த்துக்கிறேயா, நீ போயா. இந்த 2 வார்த்தை தான், நான் பார்த்துக்கிறேயா, நீ போயா அப்படின்னு சொன்னார். அதனால அந்த கடிதத்தை போட்டு, நீ போயா. நான் வந்து கும்பிட்ட கையை எடுக்காமே வெளியே வந்தேன். நான் வேற என்ன சொல்ல முடியும், கணக்கு கலக்கிட்டு எனக்கு கும்பிட்ட கையோடு வெளியே வந்துட்டேன். அந்த 2000 ரூபா எனக்கு செலவு. நீங்க 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க என் தங்கச்சி அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சாமின்னு சொன்னேன். எத்தனை குடும்பத்தை அப்படி வாழ வைத்திருப்பார், எத்தனை குடும்பத்தை. நான் ஒரு சாதாரணமான கட்சியினுடைய ஒரு பேச்சாளர், அந்த 30 வருஷமா பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே, வேற இருக்கு இல்லை அந்த கட்சியில. ஆனால் அது ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வில், இதை விட நான் செய்த ஒரு நல்ல செயல் என்னன்னு சொன்னா, 21 அப்பாயின்மெண்ட் அங்க போட்டாங்க சார். அதுல 19 மெரிட்ல போட்டுன்னு சொல்லிட்டேன். அந்த இலாகா அமைச்சரை கூப்பிட்டு பேசி, என்னையா காலேஜ் விளங்கணுமா வேண்டாமா, என்னமோ பேரம் பேச்சு எழுதலாம பூரா மெரிட்ல போடியான்னு. 2 போட்டுக்கோ, ஒன்று உனக்கு, இன்னொன்று உன் தொகுதி எம்எல்ஏ கர்பிஜா பண்ணி போட்டுக்கோ, மீதி எல்லாத்தையும் மெரிட்ல போட்டுன்னு சொல்லிட்டார். நம்ம பத்தி ஒரு நல்ல காரியம், நல்ல அங்க யாருக்கும் எந்த கையூட்டலும் இல்லாம ஒரு நல்ல திறமையானவர்களை அங்க பேராசிரியர் ஆக்கி விட்டோம். நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பார்க்க முடியாது. இவருடைய இறுதி யாத்திரை நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அங்கே சென்று, நாங்கள் அந்த ஊர்வலத்திலே நடந்து அவர் வீட்டிலிருந்து கடற்கரை வரைக்கும் நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். உள்ளே வந்து நெருங்குகிற போது கடற்கரை சாலையில் பேரிக்காடு வச்சிருக்காங்க. பேரிக்காடுக்குள்ள முக்கியமான அங்கே மட்டும் உள்ள விட்டாங்க. அந்த இடத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் நாங்கள் உள்ள போயிட்டோம். உள்ள போன உடனே ஒரு அதிசயமான நிகழ்வை நான் சந்தித்தேன் பெரியவர்களே. என்ன என்று சொன்னால், உள்ளே நின்ற கூட்டத்தில் ஒரு 40% ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் போட்ட பொம்பளை பிள்ளைகளும் பையங்களும் நின்னாங்க. அந்த இடத்துல எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
நான் ஒரு பொண்ணு கூப்பிட்டேன். கண் கலங்கி வந்த பொண்ணு கேட்டேன், ஏம்மா நாங்கள் கட்சிக்காரங்க தலைவரை ஒரு முறை பார்க்கணும்னு வந்திருக்கோம், நீங்கள் எதுக்குமா அங்கே வந்து இப்படி சங்கடப்பட்டுருக்கீங்க, சாப்பாடு கூட கிடைக்காம இருக்க, தண்ணி கூட கிடைக்காம இருக்கு, ஏன்னா அந்த சிட்டி பூரா கடை அடைச்சி விட்டா பிரச்சனை இருக்க, நீங்கள் சங்கடப்படுன்னு கேட்டேன். அது ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, கண்ணீர் விட்டு அழுது கொண்டே சொல்லிச்சு, எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் உங்களுக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் வேற அத்தனை பேரும் தலைவர் கலைஞர் உருவாக்கியது என்று சொன்னார்கள். என்ன மேசித்து போனா தலைவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கான் பாருங்க சொல்லி ஆச்சரியமா இருக்கு. அவர் இறுதி ஊர்வலத்தில் கூட சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து கலந்து கொண்டு அதை வாழ்த்துகின்ற ஒரு அற்புதமான தலைவர் நமது அருமைக்குரிய பெருமைக்குரிய பாப்பா கொடியார்களை சொன்னதை போல உலகத்திலே அப்படி தலைவரை பார்க்க முடியாது. அரசியலில் வந்து போன தலைவர்கள் நிறைய உண்டு, தேர்தலில் வந்து போன தலைவர்கள் நிறைய உண்டு, தேர்தலில் வந்து போன தலைவர்கள் நிறைய உண்டு, தோல்வியடைந்த தலைவர்கள் நிறைய உண்டு. ஆனால் தான் போட்டியிட்ட 13 தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் கலைஞரை தவிர உலகத்தில் எந்த தலைவரும் இல்லை. நீங்க யாரும் எடுத்து பாருங்க, இந்திரா காந்தி தோத்திருக்காங்க, காமராஜ் தோத்திருக்காரு, எல்லாருமே தோத்திருக்காங்க. ஆனா கலைஞர் அது என்ன காரணம்னா அவருடைய சாமர்த்தியத்தன்மை. ஒரே ஒரு தேர்தல் களம், அந்த தேர்தல் களத்தில் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இவரை தோற்கடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதியை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று இவர் அசரவில்லை. உடனே சொல்றார், இவரை நம்ம இந்த தஞ்சாவூர் தொகுதியில் கொண்டு போடுங்க அப்படின்னா தோப்பான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. போட்ட உடனே அந்த தொகுதியில் வந்து இவர் போட்ட உடனே இவர் கலைஞர் எதுக்குமே அசர மாட்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ள போன உடனே தேர்தல் அறிவிச்சாச்சு. இவர் எழுத்து பரிசுத்த நாடான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், 65-70 பஸ் ஓடுறவருக்கு மிகப்பெரிய பணக்காரர், அந்த ஏரியாவிலே பெரிய பணக்காரர். அவருக்கு காங்கிரஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க. அவர் எழுத்து கலைஞர் போட்டிருந்தாரு. போட்டோம் எல்லாரும் சொல்லாங்க, என்ன தேர்தல்கள் ஆரம்பிக்கிறமா தேர்தல் ஆரம்பிக்க இவர் கொண்டு போட்டாங்கன்னா செலவழிக்க மாட்டாங்க ஐயா, டீ குடிக்க ஒரு வழி இல்லையே. உடனே கலைஞர் ஆரம்பிப்போம் 10 நாள் ஆச்சு, வேட்பாளர் அறிவிச்சு ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க எல்லா வேலையும் முடிச்சாங்க. தெருவா போய் ஒரு அந்த காலத்துல 500 பேரை திரட்டி போய் பட்டப்பட அட்டிச்சு நொறுக்கி தூள் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசுத்த உறுதி ஆயிட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. தொண்டர்கள்லாம் விரக்தி ஆகி என்ன அந்த ஆளை கொண்டு கேட்ட போட்டிருக்கீங்க, இவர் வரவே இல்லையே மக்கள் என்ன சந்திக்கிறதுக்கு, இரியா ஆரம்பிப்போம் ஐயா, என்ன 10 நாள் தான் தேர்தலுக்கு இரியா அப்படிங்க. திடீர்னு ஒரு அழைப்பு, நாளை காலையில கரெக்டா ஒரு 8 மணிக்கு பரிசுத்தராய் வீட்டு வாசல் எல்லாம் வந்துருங்க, இவர் எழுத்து நீக்க கேண்டிடேட் வீட்டுக்கு வாங்குங்க. எல்லாருக்கும் இந்த ஆளுங்க ஓடிட்டு வேற ஆயிட்டா, எழுத்து நீக்க கேண்டிடேட் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க ஐயா, என்ன வம்பும் இருக்கானா அப்படின்னு பயம். எல்லா கட்சி தொண்டர்களும் பரிசுத்தராய் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இவர் கலைஞர் நேர உள்ள போறாரு. வீட்டுக்கு போன உடனே அவர் ஏற்கனவே 6 மணிக்கு வெளியே போயிட்டு வர பிரச்சாரத்துக்கு, அவர் வெளியே போயிட்டாரு. வீட்டம்மா வீட்டில் இருக்காங்க. நேர வீட்டம்மாட்ட போய் வணங்கி, யாருங்க நீங்க அந்த அம்மா கேட்டு, பெரிய கோடீஸ்வரன் எப்படி இருந்திருப்பாங்கன்னு போய் கற்பனை பார்த்துக்கணும். யாருங்க நீங்க, உங்க வீட்டுக்கார ஏற்றிருக்க ஒரு நான் தான், என் பேர் கருணாநிதி, எனக்கு வயசு என்ன ஆகுது, ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட, உங்க வீட்டுக்காரர் தோத்தாருன்னா உங்களுக்கு ஒரு செல்வம் நிறைய இருக்கு, தாக்கு பிடிச்சிடுவீங்க, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளு தோத்தா ரொம்ப சங்கடப்படுறேன், அரசியல் எதிர்காலம் இல்லாம ஆயிரும், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணுமா அப்படின்னாரு. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு, நல்ல கேளுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு, நீ ஜெயிப்ப தம்பி அப்படின்னு வாழ்த்து திருநாள் அனுப்பிட்டார். உடனே வெளியில பிரச்சாரம், பரிசுத்த நாடாருடைய மனைவி ஆசி பெற்ற வேட்பாளர் அறிவிச்சாங்க. 10,000 கோடி 10,000 கோடி ராமநாதபுரம் வேட்பாளர். ராமநாதபுரத்துல அங்க இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரையை சேர்ந்தவரை வேட்பாளரை போட்டிருக்காங்க. ராமநாதபுரம் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கும் மட்டும் தான். அண்ணா கேட்காரு, அண்ணா யாரை போடலாங்க, நம்ம ஆள் போட வேண்டாம் நினைக்கிறேன், பெரிய மிகப்பெரிய ஆளா இருக்காரு, மிகப்பெரிய ஆளா ஏற்றி அழைக்க முடியாதுங்கப்பா, பெரிய மன்னர் பரம்பரை, அதுக்கு பயப்படுதாங்க, எல்லாரும் பயப்படுதான். அண்ணா அவரை எழுத்து நீங்க போட்டி சாதாரண விஷயம் வேண்டாங்க, அங்க கேண்டிடேட் போட வேண்டாம். அண்ணா கலைஞர் போய் சொன்னாரு, அல்ல அப்படி இருக்கக்கூடாது, எழுத்து ஆள் போடலைன்னா கட்சிக்கு பலவீனம் ஆயிரும். ஏன்னா இப்ப திமுக ஆள்ல பத்தியலாமா, யாரையாவது ஒருத்தனை போடணும், ஆனால் ஜெயிக்குமோ இல்லையோ பேரை பார்த்து விடுவோம். அப்படியா, சரி நீயே கேண்டிடேட் செலக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டாரு. இவனை கலைஞர் தங்கப்பன்னு சொல்லி ஒருத்தனை கொண்டு போய் விடுதாரு. உடனே அண்ணா கேட்காரு, யாரப்பா தங்கப்பன்னு கேட்காரு, இவர் என்ன தொழில் பார்க்க என்னன்னு கேட்காரு. ஐயா ஒன்றும் இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து குதிரை வண்டி அடிச்சுட்டு இருக்காங்க.
பஸ் ஸ்டாண்ட்ல வந்து குதிரை வண்டி அடிச்சிட்டு அறிவு இருக்காரு அவனுக்கு. அவன் பெரிய மன்னர் பரம்பரை, அவ்வளவு பெரிய ஒரு பெரிய செல்வந்தரை ஏற்று அவ்வளவு பெரிய மன்னனை ஏற்று ஒரு சாதாரண குதிரை வண்டிக்காரன் ஓட முடியும். அங்கே அடிச்சுட்டவா என்ன தலைவர், நீங்க அறிவிங்க தலைவர், ஜெயிக்க நான் ஏன் பொறுப்பு அப்படின்னு. நீங்க அறிவிங்க ஜெயிக்க, ஏன்னா மிகப்பெரிய யானையை கூட எறும்பு போய் வீழ்த்திரும் பாருங்க. அதே போல அந்த மன்னனையே அந்த தங்கப்பன் தோற்கடித்தான் என்கின்ற சாணக்கியத்தன்மை பெற்ற தலைவர் உலகத்திலேயே கலைஞர் மட்டும்தான். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்று அப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவரை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவருடைய ஆசையும் அன்பும் என்றென்றும் அவரை நினைப்பவருக்கும் அவரை வழிநடத்துவோர் எல்லோருக்குமே இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு தமிழகத்திலே முதல் முறையாக அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிய அகில முத்துக்குமார் அவர்களுக்கு மீண்டும்